விட்டமின் ஏ எதில் நம்ம இயல்பாக எடுத்துக்கலாம்? திணையில் வந்து பீட்டா கரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. அந்த திணை அரிசி வந்து பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கு இல்லையா, அந்த பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி வந்து பீட்டா கரோட்டீன்ஸ் தான். முருங்கைக்கீரையில் இருக்குது, பப்பாளியில் இருக்குது. அநேகமாக எதுலெல்லாம் பொன் மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறமும் உணவில் இருக்கோ அதில் விட்டமின் ஏ இருக்கும். பப்பாளி, கேரட்டு, சி ஃபார் கேரட்டு நமக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களாம் சொல்லிட்டாங்க, அதனால் எல்லாருக்கும் கேரட் தெரியும். ஆனால் கேரட் இல்லாமையே நிறைய தாவரங்களில் நிறைய விஷயங்களில் விட்டமின் ஏ இருக்குது. நான்வெஜ்ஜில் மீனில் இருக்குது, மாம்பழத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதுலேயே மாம்பழத்தை வந்து ஏன் சூஸ் பண்ணுறது இல்லைன்னா, மாம்பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது, ஆனால் கூட எக்கச்சக்கமான சக்கரை இருக்குது. அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அதை எடுக்க முடியாது. அதே முருங்கைக்கீரையில் நிறைய எடுத்துக்கலாம், பப்பாளி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி உணவுலேருந்து விட்டமின் ஏ நல்லா எடுத்துக்கணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் மீன்கள் வந்து மிக முக்கியமாக 2 விஷயம் கிடைக்கும். ஏ கிடைக்கும், ஒமேகா 3 கிடைக்கும். அடிஷன் டு தட் வந்து ஒரு சில புரதங்கள், மூளையில் இருக்கக்கூடிய ரிப்பேரிங் ஒர்க்குக்கெல்லாம் பண்ணக்கூடிய புரதங்கள்லாம் மீனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம மீன் மாதிரி விட்டமின் ஏ சத்து உள்ள விஷயங்களை நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கொள்ளணும்.